friends, welcome to Tulsi Priya Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மீதமான இட்லில சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே ரெடி பண்ணிடலாம். இது நம்ம சைட் டிஷ்ஷாவும் சாப்பிடலாம். வாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த இட்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா காலையிலே சுட்டு எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 8 இட்லி கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இட்லி வந்து மிஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம இட்லி உப்புமா தான் செய்வோம். அதே மாதிரி இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். 1/4 கப்பு பச்சரிசி மாவு அப்படி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிச்சு போட்டுக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லியையும் பார்த்தீங்கன்னா நல்லா பிச்சு சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதா இருந்தால் காரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துறாதீங்க. லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். அதே மாதிரி சாப்பாடுக்கு வந்து சைட் டிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரியான பக்குவத்தில் பார்த்தீங்கன்னா பிணைஞ்சிக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு வடைச்சட்டி வச்சு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ ஸ்டவ்வை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வடை மாதிரி நம்ம தட்டி போட்டுக்கலாம். வடையெல்லாம் தட்டி போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வேகும். திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 வடையாக போட்டு எடுத்துக்கலாம். பெரிய வடை சட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை விட எக்ஸ்ட்ராவே கூட வந்து போடலாம். 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு கலரில் சேஞ்ச் ஆகி வரட்டும். வடையை வந்து நம்ம தட்டி போட்ட உடனே மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உதிர்ந்துடும். அதனால லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடுங்க. இப்போ இல்லை கோல்டு கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த வடையெல்லாம் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே திருப்பி வடை போட்டுக்கலாம். இந்த மாதிரியே போட்டுக்கலாம். இந்த வடையை பார்க்குறதுக்கு பருப்பு வடை மாதிரியே இருக்குல்ல, டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நம்ம எல்லா வடையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். ஓகே, அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.